ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அலங்கு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எஸ்பி சக்திவேல் இயக்கியிருக்கிறாரு. டிஜி ஃபிலிம் கம்பெனி மேக்னஸ் புரொடக்ஷன் சார்பில் சபரிஸ் மற்றும் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. குணாநிதி, காளி வெங்கட், செம்பன் வினோத், சரத் அம்பானி, சவுந்தரராஜா, ஸ்ரீரேகா, சண்முகம் முத்துசாமி, ரெஜின் ரோஸ், இதயகுமார், மாஸ்டர் அஜய், கொற்றவை, தீக்ஷா, மஞ்சுநாதன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் அணைக்கட்டி பகுதியில் கதை நகர்கின்றது. மலைப்பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றார் ஸ்ரீரேகா. இவருக்கு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள். காட்டு யானை தாக்கி கணவன் இறந்துவிட தனியொரு பெண்ணாக 2 பிள்ளைகளையும் வளர்க்கின்றார் ஸ்ரீரேகா. வட்டிக்கு கடன் வாங்கி தனது மகன் குணாநிதியை படிக்க வைக்கின்றார் ஸ்ரீரேகா. சிறிய பிரச்சனை காரணமாக கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் ஆகின்றார் குணாநிதி. கடன் கொடுத்தவர்கள் ஸ்ரீரேகாவிடம் கேட்க வேறு வழியின்றி கடனை அடைக்க தனது நண்பர்களோடு ஆசையாக வளர்க்கும் நாயை அழைத்து கொண்டு கேரளாவுக்கு வேலைக்கு செல்கின்றார் குணாநிதி. திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை என்பதால் தன் பெண் குழந்தை மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றார் செம்பன் வினோத். இவரது தோட்டத்திற்கு தான் வேலைக்கு செல்கின்றார் குணாநிதி. வீட்டு விழாவில் தனது மகளை நாய் ஒன்று கடித்து விட்டதை கண்டு செம்பன் வினோத் அந்த ஏரியாவில் இருக்கும் அனைத்து நாய்களையும் கொன்றுவிட தனது அடியாட்களிடம் உத்தரவிடுகின்றார். பல நாய்களை கொன்று குவிக்கும் அவரது அடியாட்கள் குணாநிதியின் நாயையும் கொல்ல செல்கின்றனர். அப்போது நடக்கும் சண்டையில் செம்பன் வினோத்தின் மனதுகரமாக இருக்கும் சரத் அம்பானியின் கையை துண்டாக வெட்டிவிடுகின்றார் குணாநிதி. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதையின் நாயகனாக குணாநிதி சிறப்பாக நடித்துள்ளார். குணாநிதியின் தாயாக நடித்த ஸ்ரீரேகாவின் நடிப்பு மிரட்டல். காளி வெங்கட் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கின்றார். குணாநிதியின் நண்பர்களாக வந்த இருவரும் மிரட்டலான நடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். தனது மகள் மீது பாசம் வைத்திருக்கும் தந்தையாக செம்பன் வினோத் சிறப்பாக நடித்திருக்கின்றார். சரத் அம்பானி நடிப்பு அருமை. சண்முகம் முத்துசாமி, ரெஜின் ரோஸ், இதயகுமார், மாஸ்டர் அஜய், கொற்றவை, தீக்ஷா, மஞ்சுநாதன் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். அஜீஷின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை கதையோடு நாமும் பயணமாக வைக்கின்றது. பாண்டிக்குமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலமாக அமைந்துள்ளது. மேன் விஸ் டாக் கதையை முதல் பாதியில் இருந்த வேகம் 2வது பாதியிலும் இருக்கும்படி செய்திருக்கலாம். இயக்குனர் எஸ்பி சக்திவேலுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.